பெற்றோராம் கடவிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முன்னினராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் செய்வோம். எல்லா துதி தோத்திரங்களுக்கும், எல்லா புகழுக்கும், மேன்மைக்கும், மகிமைக்கும், கீர்த்திக்கும், எல்லாவற்றுக்கும் பாத்திரராக இருக்கிற சர்வமுள்ள ஆண்டவரே, நன்றியுள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான 2024 ஆண்டின் கடைசி வாரங்களிலே ஆண்டவரை வருவதற்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அலங்கரித்து நேர்த்தியான பாதையில் எங்களை நடத்தி வருகிறீர். நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. குறிப்பாக இந்த ஆலயம் கட்டப்பட்ட நாளை ஆண்டவரை நினைவு கூறவும், அதை பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கவும், புகழவும், போற்றவும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கவும் நீர் எங்களுக்கு ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கேக்கினர் பகுதியிலே இப்படி ஒரு அழகான ஆலயத்தை முன்னோர்கள் வழியாக நீர் எழும்பு செய்தீரே சாமி, அதையெல்லாம் நினைவு கூறுகிறோம். இதற்காக உழைத்த, சிந்தித்த, கொடுத்த, இன்னும் பல்வேறு விதங்களிலே உதவி செய்த எல்லாருக்காகவும் நடி செலுத்துகிறோம் சாமி. இந்த அருமையான நாளிலே உங்களுடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து அதோடு சேர்ந்து ஆண்டவரே எங்களை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இப்படி திரு வார்த்தைகளை கேட்டு இறுதியில் நம்முடைய திருப்பந்தியிலே பங்கு பெற்று நம்முடைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக கூடி வந்திருக்கிற எங்களை இந்த கருத்திலே தாழ்த்தி அனுப்பணிக்கிறோம். வழிபாடு முழுவதும் ஆண்டவரே நீர் பிரசன்னராக இருந்து திரு நாமத்தை நாங்கள் மைமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவரே அதன் வழியாக நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கிருபைத்தார். வந்திருக்கிற அத்தனை திருமக்களையும் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக உடைய திரு வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை பகிர்ந்து வந்திருக்கிற ஒரு அடியாரை ஆண்டவரை அபிஷேகித்து நீர் பயன்படுத்துவீராக. எங்கள் எல்லாரும் கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரிலே தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். யாவரும் நின்றவாறு இந்த மங்கள படைப்பு நாள் நன்றி வழிபாட்டுக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 221 கர்த்தர் நீர் வசிக்கும் ஸ்தலத்தை நேசிப்போம் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 221. Star
நாம் யாவரும் நின்றவாறு திருவிருந்து ஆராதனை முறையை பின்பற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 35ஆம் பக்கம். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வலமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்திலே பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, மை துதிக்கிறோம், மை புகழுகிறோம், மை வணங்குகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாரஸ்தலை வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கட்டளைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்திலே கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுளோடு புறவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையுள்ளத்தோடு பொதுவான பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். பரமபிதாவே, நமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடத்திலே மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். அந்த பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். அந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம கூலியை செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, கிருபையும் சத்தியமாய் உலகில் வந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த ஆலய மங்கள படைப்பு நிலைவு நாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு கர்த்தருடைய வழிநடத்தலை நாங்கள் பின்னோக்கி திரும்பி பார்க்கின்றோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய், எவ்வளவு வல்லவராய், இம்மானுவேலின் தேவனாய் எங்களோடு உடனிருந்து கர்த்தருக்கென்று ஒரு ஆலயமானது, ஒரு ஜெப வீடு இந்த இடத்தில் எழுப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நீர் முன்குறித்த உம்முடைய தாசர்கள் வழியாக நீர் இந்த ஆலயத்தை இந்த நாளிலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாய் கட்டி எழுப்பப்படத்தக்கதாகவும், இன்றைய நாளிலுமே நாங்கள் நன்றி இருதயத்தோடு இந்த ஆலய பிரகாரங்களிலே வந்து உமக்கு நன்றிகளையும், ஆண்டவர் இந்த ஆலயத்தின் வழியாய் இம்மட்டுமாய் உம்முடைய அன்பையும், உம்முடைய பராமரிப்பையும், உம்முடைய அடைக்கலத்தையும், உம்முடைய ஆசீர்வாதத்தையும், உம்முடைய கிருபைகளையும் சமாதானங்களையும் நாங்கள் பெற்று நன்றி சொல்லத்தக்கதாய் எங்களை வழிநடத்தி வந்தது எண்ணி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். கர்த்தர் இத்தனை ஆண்டு காலங்களாய் இதற்கான எல்லா தேவைகளிலும் உம்முடைய கிருபையின் கரம் காணப்பட்டது எண்ணி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். இன்றைய நாளிலுமே நாங்கள் நன்றி இருதயத்தோடு இதற்காக முயற்சி செய்த வேளைகளில் எல்லாம் உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருடைய முயற்சியிலும், உம்மை நோக்கி பார்த்த காரியங்களிலும் ஆண்டவர் நேர்த்தியாக அவருடைய விசுவாசத்தின் அடையாளமாக ஒவ்வொரு சுவர்களும் அவிதமாக ஜெபத்தின் வழியாக இன்றைய நாளிலே கட்டி எழுப்பப்பட்டு உம்முடைய விசுவாச வீடாக, உம்முடைய சமாதானத்தின் இல்லமாக, உம்முடைய சாட்சியின் ஜெப ஸ்தலமாக இது இருப்பதற்காக நன்றி இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். கர்த்தர் இதற்காக உழைத்த ஆண்டவர், இதிலே பணிபுரிந்த, இதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபித்த உம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் முன்னோர் இந்த நாளிலும் இல்லாத உம்முடைய பரம சமூகத்திலே வந்திருக்கின்ற இந்த ஆலயத்திற்காக உழைத்த ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் நன்றிகளை எடுக்கின்றோம். அவ்விதமாக பணிபுரிந்த ஆயர்கள், இங்கே இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த ஆலயத்தின் மகிமையிலும் மேன்மையிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இந்த ஆலயத்தின் வழியான நன்மைகள் திருமண்டலத்திலே ஆண்டவர் இந்த ஆலயம் உம்முடைய சாட்சியின் ஆலயமாகவும், ஆண்டவர் இதனுடைய ஆசீர்வாதங்கள் அநேக மக்களுடைய வாழ்விலே ஆண்டவர் தேவையுள்ள மக்களுடைய எல்லா தேவைகளிலும் அதை நிறைவு பெறத்தக்கதாக கர்த்தர் இந்த திருச்சபையின் திரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்றீர். அதற்காகவும் நன்றி இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த மங்கள படைப்பு நாளை நாங்கள் மனமாற நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருச்சமூகத்திலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆலயம் இந்த பகுதியிலே அநேக மக்களுடைய அடைக்கலத்தின் வீடாக, சமாதானத்தின் இடமாக, கர்த்தருடைய சாட்சியின் ஸ்தலமாக கர்த்தர் தொடர்ந்து இதை வழிநடத்த நாங்கள் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆவியானவருடைய எழுந்தருளும் வழிநடத்துதலும் என்றும் நிறைவாக இருக்க கடவுள் தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 1 முதல். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலிருந்து கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பிரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிராணங்களை ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இந்த ஆலய இந்த நன்றி வழிபாடு நிறைவுக்கு பின்பதாக ஐக்கிய உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபையின் குடும்பங்கள் அனைவருக்கும் இந்த மங்கள படைப்பு நாளின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதுமாய் இந்த ஆலயத்தின் வழியாய் அவருடைய கிருபையிலும் அவருடைய அன்பிலும் அடைக்கலத்திலும் நம்மை பாதுகாத்து நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாய் நம்மை வழி நடத்தி இருக்கின்றார். இதற்காக இந்த ஆலயம் உருவாகும்படியாய் உழைத்த முன்னோர்கள், இந்நாள் இருக்கின்ற ஆண்டவருடைய தாசர்கள், இதில் பணிபுரிந்த ஆயர் பெருமக்கள், இதற்காக ஜெபித்த திருச்சபையின் குடும்பங்கள் காணிக்கையாக கொடுத்து தங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அர்ப்பணித்த திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்குமாய் நாம் ஆண்டவருக்கு இந்த நாளிலே நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கிருபையாய் தந்து இந்த ஆலயம் உருவாகவும் இந்த ஆலயத்திலே நாம் நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லவும் பாராட்டின கிருபைகளை எண்ணி தொடர்ந்து நாம் அவருடைய திருச்சமூகத்திலே ஜெபிப்போம். நாளை தின காலை ஆராதனை ஜப ஆராதனையாக நடைபெறும். சிறப்பாக வாலிபர் ஐக்கிய சங்க கிறிஸ்து பிறப்பு மலர் விழா வழிபாடாக நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அறிந்த விதமாக நம்முடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வழிபாட்டு ஒழுங்குகள் முறையின்படியாக தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் ஆராதனைகள் நடைபெறும். இந்த நாளிலும் நாம் நன்றிந்தோடு இந்த நாளிலே
கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லும்படியாகவும் நான் யோசித்த வேளையிலே நம்முடைய திருமண்டலத்தின் மூத்த ஆயரும் அநேக திருச்சபைகளிலே ஆண்டவருடைய திருப்பணிகளை கர்த்தருடைய திருப்பெயர் மகிமைக்கென்று நிறைவேற்றி இன்றைய திருமண்டலத்தின் அநேக நிறுவனங்களிலே, கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமுதாய பணிகள் நிறுவனங்களிலே அநேக பொறுப்புகளை நிர்வாகியாக இருந்து தன்னுடைய பணியை நிறைவேற்றி வட்டாரமன்ற தலைவராக இருந்து திருமண்டலத்தின் அநேக பொறுப்புகளிலே இருந்து இன்றைய நாளிலும் நம்முடைய திருமண்டலத்தின் நிதியாளராக இருக்கின்ற அருமையான ஐயா அருட்திரு கவி அருவி செம்மல் கவிஞர் ஞான ஆனந்தராஜ் ஐயா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நான் நம்முடைய திருச்சபையின் சார்பாக மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அருமையான ஐயா அவர்கள் அதிக பிஸியாக இருக்கின்றவர்கள். இன்றைய நாளிலும் ஒரு இடத்திலே இருக்க வேண்டிய பணிகளை அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய திருச்சபையின் ஆலய ஆண்டு வழிபாட்டிலே நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் என்று கேட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு அருமையான ஐயா அவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருப்பது ஆண்டவருக்கு நன்றிகளையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஐயாவுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை ஐயா அவர்கள் நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏன் நல்ல நாள் இந்த நாள். ஏன் நல்ல நாள் என்று சொல்லுகிறேன் என்றால், ஒரு கவிஞன் பாடினான், மனிதா உன் வாழ்நாளில் எந்நாளும் பொன்னாளாம் அப்படின்னு சொல்லி பாடினான். அதை நம்ம எடுத்துக்கிறது தான் வித்தியாசமாக இருக்குது. கல்யாணத்துக்குன்னு ஒரு முகூர்த்தத்தை பார்க்குறாங்க. வாடிப்பட்டியில் அந்த டிராக்டரில் கல்யாண பொண்ணெல்லாம் ஏறி போகிறாங்க. பின்னாடி வந்த லாரி, கேஸ் ஏற்றிட்டு வந்த லாரி, எரிவாயு, அது மோதி வெடித்து ஸ்பாட் அவுட்டு. பேப்பரில் வந்துச்சா இல்லையா? ஆகிய தீய நாள் என்று எதையும் நாம் கருதினால் சில பிழைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தீய நாள் என்பது எதுவுமே இல்லை. கடவுளால் உண்டாக்கப்பட்ட நல்ல நாள் எல்லா நாளும். ஆகவே இந்த நாளிலே ஒரு சிறப்பு விசேஷம் என்னவென்றால், இந்த ஆலயமானது பேஸ் மட்டம் போடுகின்ற பொழுது நான் வந்தேன், பார்த்தேன். அந்த வீட்டினுடைய கீழ்த்தளத்தில் ஆராதனை நடக்கும்போது நான் வந்து ஒரு நாள் செய்தி கொடுத்தேன். ஆகவே இந்த கலைஞர் கருணாநிதி நகர் குருசேகரத்தும் என்பது நான் புதிதாக பார்ப்பது அல்ல. போகும்போதும் வரும்போதும் பார்ப்பேன். இன்றைக்கு நம்முடைய ஆயர் என்னை அழைத்ததால் அதை ஏற்று, சரி நாம் ஓய்வு பெற்றுவிட்டோம், இப்போ 20 நாள் தான் ஆகுது நான் ரிட்டையர்ட் ஆகி, அதனால் வருவோம். இந்த இவரெல்லாம் நான் கேட்குற டொனேஷனை உடனே கொடுப்பார். கிராம மக்களுக்கு எப்போ ஒரு 50 சேலை வேணும் அப்படின்னு, ஐயா ஒரு 3000 ரூபா தர்றேன் அப்படிம்பார். அந்த அளவிற்கு இங்கே உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நல்ல ஒரு அமைதியான ஒரு ஆயர்,
எதையும் சிந்தித்து பேசக்கூடிய, நிதானத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆயர். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு வந்திருக்கிறார். இந்த நல்ல நாளில் ஒரே ஒரு பாடல், 2 கவியை மட்டும் பாடி நான் ஒரு செய்திக்கு கடந்து செல்கிறேன். மெய்ப்பரெல்லாம் ஒன்று கூடி நின்று இருந்த வேளையில் பேரொளியாய் தோன்றி தேவதூதன் வந்தாரே. மெய்ப்பரெல்லாம் ஒன்று கூடி நின்று இருந்த வேளையில் பேரொளியாய் தோன்றி தேவதூதன் வந்தாரே. காக்கும் தேவன் பிறந்தாரே, காலமெல்லாம் வாழ்விப்பாரே. காக்கும் தேவன் பிறந்தாரே, காலமெல்லாம் வாழ்விப்பாரே. உண்மை நன்மை உதவிகள் தேடி வந்து செய்வாரே. உலகிற்காய் உயிர் தன்னை ஈந்து நின்றாரே. இந்த உலகிற்காய் உயிர் தன்னை நீந்து நின்றாரே. ஏழ்மை தாழ்மை எல்லாம் நீக்கி இன்னல் தன்னை போக்குவார். ஏழ்மை தாழ்மை எல்லாம் நீக்கி இன்னல் தன்னை போக்குவார். அன்பு ஆற்றல் அனைத்தையும் அள்ளி தெளிப்பார். ஏழ்மை தாழ்மை எல்லாம் நீக்கி இன்னல் தன்னை போக்குவார். அன்பு ஆற்றல் அனைத்தையும் அள்ளி தெளிப்பார். காக்கும் தேவன் பிறந்தாரே, காலமெல்லாம் வாழ்விப்பாரே. காக்கும் தேவன் பிறந்தாரே, காலமெல்லாம் வாழ்விப்பாரே. உண்மை நன்மை உதவிகள் தேடி வந்து செய்வாரே. உலகிற்காய் உயிர் தன்னை ஈந்து நிற்பாரே. இந்த உலகிற்காய் உயிர் தன்னை ஈந்து நிற்பாரே. இந்த ராகம் எந்த ராகம்னு தெரியுதா? அது கவிஞனுடைய கற்பனை. இயேசுவை போல் அழகுள்ளவர், இயேசுவின் செயல்பாடுகளைப் போல் அழகுள்ளவன் யார்? அதுதான் கேள்வி. இயேசு அழகா அழகு இல்லையா? நம்ம அழகுன்னு சொன்னால் ஒருத்தர் அழகு இல்லைம்மா. இயேசுவினுடைய செயல்பாடுகளை சில கவிஞர்கள் என்ன செய்கிறார்கள், சில தவறான பதிவுகளை சமுதாயத்தில் சென்று விடுகிறார்கள். அந்த ராகம் நல்லா இருக்கிறதுனால அதனுடைய பொருள் அறிந்து நாம் பாடுவதில்லை. ஐ ஆம் கிரியேட்டர், உங்களுக்கு தெரியும். நிறையா புக்கு எழுதியிருக்கேன், இங்கே நிறையா கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றிலையும் இப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்ச புக்கை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். இதை நான் ஐயா கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இது நான் விற்பனைக்காக இல்லை, என்னுடைய இது நீங்கள் கொடுத்த பணத்தில் அடித்ததுதான். நீங்கள் தானே செஸ் கட்டுறீங்க, அதானே என்னுடைய சம்பளம். அதனால தான் நீங்கள் கொடுத்த பணத்தில் இது பிரிண்ட் பண்ணதுங்கிறேன். அது உங்களுக்கே வந்து சேரட்டும். நான் விற்று அதை வாங்கி அடுத்த புத்தகம் தான் அடிப்பேன். இனி அடுத்த புத்தகம் அடிப்பனோ கடவுள் என்னை அடித்து கொண்டு போவாரோ தெரியாது. வயதாகிவிட்டது, 67 வயதை கடந்து 1 மாதம் ஆகிவிட்டது. எனவே இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி, இது சமூக புத்தகம். இதில் PhD எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூனிவர்சிட்டியில் புத்தகம் இருக்கிறது. அமெரிக்கன் காலேஜில் விருப்ப பாடமாக என்னுடைய கவிதைகளை வைத்திருக்கிறார்கள். இது எனக்கே தெரியாது, அந்த பிரின்சிபல் மேடையில் பேசும்போது தான் எனக்கு தெரியும். அவே இந்த கொடுக்கப்பட்ட அந்த 36 காண்ட அவகாசத்தில் என்னை நான் இது போன்ற ஒரு பதிவுகளில் நான் செய்து கொண்டேன். இந்த ஒலிபெருக்கி மூலமாக பேசிவிட்டால் அது அத்தோடு சரி, ஏதோ ஒன்று சொன்னார் அப்படின்னு. ஆனால் இந்த எழுத்து பதிவுகள் இருக்கிறதே என்றென்னும். அதாவது நேற்று தான் நான் அந்த கவிதை எழுதினேன். என்னென்னா, இயேசுவின் கை காலில் அடிக்கப்பட்டது இரும்பாணி, எனது கைகளுக்கு கிடைத்ததோ எழுத்தாணி. அந்த கவிதையினுடைய முடிவில் நான் எழுதினேன். அது உங்கள் ஐயாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன் வாய்ஸ் மெசேஜில். நீங்கள் வேணும்னா அவர்கிட்ட வாங்கிக்கங்க, உங்கள் நம்பரெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த கவிதை 4 நிமிடம் 50 நொடிகள் உள்ள கவிதை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னை பேச வைத்ததும் நீங்கள், என்னை எழுத வைத்ததும் நீங்கள். நீங்களாக, நீங்கன்னா இல்லை, நீங்களாக எதுவும் நான் இல்லை. உனக்கும் எனக்கும் இடையிலே இருப்பவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிறீர்கள், கேட்கும் பொழுது கைதட்டுகிறீர்கள். ஆகவே நான் கொட்டி கொடுக்கின்ற அனுபவங்களை ஒரு பெறக்கூடிய நிலை எனக்கு வந்திருக்கிறது. இந்த நாளில் ஒரு புதிய ஆலய பரிமாணத்தின் அடையாளமான ஒரு நாள் நினைவு கூறுகிறோம். அதாவது புதிது என்றாலே எல்லோருக்கும் ஒரு கனவு வரும். எப்படி கனவு? ஒருவேளை இது இப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ,
அன்னைக்கு கட்டின ஆயர் வந்து நல்ல இதை கட்டியிருக்காரு. அவருக்கு என்னென்ன கனவு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இடம் சின்ன இடம், இதில் எப்படி கட்டுறது? மேலே மாடி, உணவு கூடம், கீழே அண்டர் கிரவுண்டு, இப்படியெல்லாம் வச்சு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு கிறிஸ்தவர்களுக்கு கனவில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? வாலி பையலை கேட்டால் என்ன கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால், ஐயா என்னுடைய கனவு பண கனவு, அதில் நல்ல செவத்த பிள்ளையாக வரணும், மூக்கு நல்லா கூர்மையாக இருக்கணும், கண் பார்வை அப்படியே திராட்சை பழம் மாதிரி இருக்கணும், இப்படி இது என்னுடைய கனவு அப்படிம்பா. ஆனால் கடைசியாக வந்து சேர்றது அவனுக்கு அவனை மாதிரியே ஒரு எண்ணெய் மாதிரியே ஒரு பிள்ளை வந்து சேரும். என்னடா நம்ம கனவு இப்படி போச்சே அப்படிம்பா. அதுவே கனவு என்பது கிராமத்தில் சொல்லுவாங்க, கனவு பழிச்சிருச்சு அப்படிம்பாங்க. அது கனவு, காலையில் காண்ற கனவு பழிக்கும்பாங்க. 3 பேர் பைக்கில் போகிற டம்முன்னு அடித்து செத்த மாதிரி கனவு காம்பான். அப்போ உடனே கனவு பழிக்கும்னா அன்றைக்கி முழுக்க நல்லா தானே போயிட்டு வந்துட்டு இருந்தான். கனவுகள் என்பது கைமேல் பலன் அளிப்பது அல்ல, அது ஒரு மன பிரமை. ஆனால் உண்மையான கனவு இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற நிலை, ஒரு நிலத்தை விற்று அனுமதி பெற்று, அன்றைக்கு இருந்தது பாலின் சத்தியமூர்த்தி, அந்த மாதிரி தான் பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அவற்றை போய் உங்கள் ஆயரும் ஜெயசகாயமும் உட்காந்து பேசி அந்த பெர்மிஷனை, விற்பனைக்குரிய பெர்மிஷனை வாங்கி அந்த இடத்தை விற்று இந்த ஆலயத்தை கட்டினாங்க. அருகில் இருந்துச்சா ஒரு இடம். அன்னைக்கு பாலின் சத்தியமூர்த்தி செக்ரட்டரி இருந்தாங்க. இப்படி பல அனுபவங்கள் எனக்கு உண்டு. அதுதான் ஆயர் சொன்னார், ஒரு பல அனுபவங்களை பெற்றவர். இந்த இதில் என்னென்ன பேஸ்மெண்டம் போகிறது மேலே முடிவு வரைக்கும் உங்கள் ஆயர் என்ன படுத்தப்பட்டார் என்பதும் எங்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு ஒரு கனவு என்பது அதை நிஜமாக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த கட்டிடம் என்பதும் ஆலயம் என்பதும் ஒரு அடையாள சின்னம். அது ஒரு கனவாகும் பொழுது அது முழு வடிவம் பெறுகிறது. சில கனவுகள் எழுதலாம், சில கனவுகளுக்காக தொழுதலாம். ஆனால் இது போன்ற ஒரு ஆலய எழுப்புதலை நாம் ஒருவரும் கண்டதில்லை. இன்னைக்கு ஆலயங்கள் என்பது அமர்ந்து செல்வதற்காக அல்ல, இறைவனில் அமர்ந்து எழுந்து ஒரு வாழ்க்கைக்குண்டான ஆதாரத்தை தேடிக்கொள்ளுகிற, வார்த்தைகளை பிடித்து வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஸ்தலம் ஆலயமாக அமைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆலயங்கள் எப்படி இருக்கிறது என்பது இந்த உலகத்திலே நாம் காண முடிகிறது. நாம் வாழுகிற உலகம், நாம் வாழுகிற சூழ்நிலை தான் உலகமாக நாம் காண முடிகிறது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை என்று பாரதியார் சொன்னார். அப்படின்னா அவருக்கு என்ன பெரிய எத்தனை மொழி தெரியும்? கரெக்டாக 12 மொழி தான் தெரியும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், பாரதி நினைவு மண்டபத்தில் அவருடைய வீட்டில் பாரதி அறிந்த மொழிகள் அந்த கவிதையை போட்டு அவருக்கு 12 மொழி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மொழியையும் அவங்க போட்டிருக்காங்க. அதெல்லாம் இங்கே நான் சொல்ல தேவையில்லை, அது இலக்கிய மேடையில் பேசுவேன். அப்போது அந்த அளவிற்கு நாம் அறிந்த ஒரு செய்தி என்ன என்றால், இயேசுவை தெரிவதற்கு பல வகையில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இறையியல் கல்லூரிக்கு போங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் இந்த பைபிளை மையமாக வைத்து எழுதி வந்திருக்கிறார்கள். உலகத்திலே அன்றாடம் பல புத்தகங்கள் இன்னமும் நம்முடைய டிடிஎஸ்க்கு வந்து கொண்டிருக்கிறது. பைபிள் சார்ந்த புத்தகங்கள், அதை நம்பரை போட்டு எழுதி அங்கே ஒட்டி வச்சுருவாங்க. அதில் எந்த பிரிவில் நம்ம போய் புதிய ஏற்பாடா அதில் பாருங்கள், மத்தேயா அந்த பிரிவை பாருங்கள், அதில் இருக்கும். ஆகவே இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய, இந்த சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமர்விடம்தான், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தெய்வீக ஸ்தலம்தான் ஆலயமாக அமைந்திருக்கிறது. அந்த ஆலயம் கட்டுவதற்கு எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் பல. உலகத்திலே ஒரு ஆலயத்தை இன்னமும் கட்டி கொண்டிருக்கிறார்கள், முடியவில்லை, முடியாமல் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க எந்த ஆலயம்னு சொல்லி, எந்த நாட்டில் இருக்குது சூப்பரான ஆலயம், எங்கிட்டு போய் எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாது. மதுரைக்குள்ளே போனால் வரலாம், ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே போனால் எங்கே போய் ஜெபம் பண்ணணும், எப்படி வெளியே வரணும், நம்ம இயற்கை உபாயத்துக்கு எந்த இடத்துக்கு போகணும், வெளியே வரணுங்கிறது தெரியாது. கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் தட்டி கொடுத்து அந்த ஆலயத்தை கட்ட வைத்து கொண்டிருக்கிறார். பல ஸ்தபதிகள் வந்து விட்டார்கள். அன்றைக்கு இவங்க இல்லை, ஆர்கிடெக்ட் எல்லாம் இல்லை. அது ஆரம்பிக்கும் பொழுது
ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் அந்த ஆலயம் இல்லை. திருவள்ளுவர் சிலையை கணபதி ஸ்தபதி தான் ஆரம்பித்தார், கரெக்டாக அதை முடித்தார். உலகமே வியக்கும்படி அந்த ஆலயம், அந்த திருவள்ளுவர் சிலை சுனாமி, அவருக்கு திருவள்ளுவருக்கு மேலே அலை வந்தது, ஆனால் அது விழுகவே இல்லை. இப்படி முடிவற்ற நிலையிலே பல அடையாள சின்னங்களை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். அது முயற்சி தானே ஒழிய ஆலயம் கட்டி முடித்தோம் என்று சொல்லிவிட முடியாது. இன்னும் எத்தனையோ ஆலயங்கள் கட்ட வேண்டிய நிலை இருக்குது. இன்னும் எத்தனையோ இடங்கள் மக்களை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். நான் படித்து முடித்து விட்டேன் என்று எவராலும் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு, உலகளவு. அந்த மாதிரி இயேசுவை குறித்து அறிவதற்கும் தெரிவதற்கும் ஒரு முடிவே இருக்காது. நான் ஒரு செய்தியை புதுவிதமாக சொல்லிட்டு போவேன், இன்னொருத்தர் வேறு விதமாக சொல்லுவார். இதுக்கு அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இதில் ஏதோ ஒரு புதுமை இருக்குது அப்படிம்பீங்க. சிலர் அரைச்சமாகவே அரைச்சிட்டு போயிடுவாங்க, இது ஏற்கனவே கேட்டது தான் அப்படிம்பாங்க. ஆக ஒரு புது புது சிந்தனைகளை ஏற்படுத்துகின்ற தலம் இந்த தலம், ஆண்டவரை குறித்து. ஆனால் இன்றைக்கு சர்ச்சிலே சர்ச்சைகள் புதுவிதமாக வருகிறது. சர்ச்சை கட்டிவிட்டோம், யோ கணக்கு சரியில்லையா, கிரானைட் வாங்கல போட்டு தள்ளிட்டான்டா, தேக்கு மரமா அவன் வீட்டுக்கு பாதி இறக்கிட்டு ரெண்டு துண்டை மட்டும் இங்கே சர்ச்சு கொண்டு வந்துட்டான். இந்த சர்ச்சை இன்னைக்கு அதிகமாகிடுச்சுங்க. நியாயங்கள் சாகிறது, அநியாயங்கள் எழுந்து நிற்கிறது. இது ஆலயத்தினுடைய ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இன்றைக்கு ஆலய அணுகுமுறையை விட நீதிமன்ற அணுகுமுறை அதிகமாக இருக்கிறது. நீதிபரர் நீயாக இருக்கும் பொழுது நீதிபதியிடம் போவதா நான் எழுதினேன், நீதிபரர் நீயாக இருக்கும் பொழுது நீதிபதியிடம் செல்லுவதா கிறிஸ்தவர்கள் எழுதினேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தலம் நியாயத்தை எண்ணி பார்க்கின்ற தலம். இந்த ஆலயம் என்பது ஒரு அமைதியின் சூழலிலே பூத்து நிற்கின்ற ஒரு ஸ்தலமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆலயம் எழுப்பப்பட்ட நாளில் நான் பழைய ஏற்பாட்டு காலம் ஆலயம் கட்டியதை சொன்னேன். இவர் அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். முறைத்து கூட சற்று யோசிப்பீர்கள். இவர் குள்ளமாக இருந்தார், இவர் இதைத்தான் சொல்லிட்டு போகிறாரு. அந்த எருசலேம் ஆலயம் கட்டினது, போனது, வந்தது, அதெல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் சில புது தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்பது என்னுடைய பார்வையாக அமைந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் என்னிடம் என்ன எதிர்பார்த்தீர்களோ எனக்கு தெரியாது. சரி, ஒரு ஆலயம் எழுப்புவதும் ஒரு வீடு கட்டுவதும் ஒரு கனவு. ஒரு வில்லன் நடிகரிடம் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஆசைன்னு. நான் கடலுக்கு அடியில் நடந்து போகணும்னு சொல்கிறார். அந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா, கடலுக்கு அடியில் நடந்து போகணும். இந்த நாட்டில் ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அமைதி சூழ்நிலையில் நான் நடக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் அங்கெல்லாம் போகலை, இறந்துட்டார். அப்படி இல்லை, அவர் இல்லை, பழைய சிஎம்மோட நெருங்கி வில்லனா நடித்தவர். அவருக்கு அந்த மாதிரியான கனவு. நம்முடைய கனவு எப்படி இருக்கிறது? யாருக்காவது கனவு இருக்கிறதா? என் வாழ்க்கையில் இதை நான் மீட் பண்ணி சந்தித்து நான் ஜெயங்கொள்ள வேண்டும் என்ற கனவு இருக்கிறதா? ஒருவேளை கனவுனா என்னன்னு கேட்போம் போல இருக்கு. எப்படி கனவுனா என்ன என்று கேட்போம். அதாவது கனவு என்பது மனதளவில் நாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது தோன்றுகின்ற ஒன்று. சில டைரி எழுதுகிற பழக்கங்கள் இருக்கும், அது எழுத்து வடிவில் வருகிற கனவுகள். அது செயல்பாடுக்கு வரும். ஆனால் செயல்பாடுக்கு வராமலே நாம் மனதை அமைதிப்படுத்துகின்ற பொழுது ஒரு தியானம் என்று சொல்லலாம். தூக்கம் என்பது ஒரு தியானத்தின் ஒரு வகை. என்னது? தூக்கம் என்பது தியானத்தின் ஒரு வகை. அப்படியானால் அந்த நேரத்தில் காணுகிற அந்த இரவு நேரமோ அல்லது பகல் நேர கனவோ நம்ம என்ன செய்யும்? எதுவும் செய்துவிட முடியாது. எல்லா கனவுகளும் நல்ல கனவுகளே. எல்லா கனவுகளும் சிலர் தட்டிவிட்டு போய் விடுவார்கள். கனவு காப்பாற்றுமா? கனவு காப்பாற்றுமா? அம்மா தாயார் நீங்க சொல்லுங்க அம்மா, என்னை விட மூத்தவர். என்னம்மா? நனவாகாது. பார்த்தீங்களா? அவங்களுடைய அனுபவம் அப்படி. எப்படி? அவங்களுடைய அனுபவம் அப்படி.
ஒரு கோடு போடுன்னு சாக் பீஸ் கொடுத்தா இவன் என்ன செய்வான்னா ஒரு கோடு போடுவான். உங்கள் கையில் ஒரு கோடு போடுனா இவன் என்ன ஒரு மலை கோடு போடுறது, நான் 2 மலை கோடு போடுவேன், நீங்கள் போடுவேன். இதுதான் மனநிலை. இதுதான் கணவனுடைய ஒரு கோட்பாடாக அமைந்திருக்கிறது. நான் 1 மலை கோடு போட்டால் உங்கள் கையில் ஒரு சாக் பீஸை கொடுத்தா 2 மலை கோடு நீளமாக போடுவீங்க. கோடு அதை போடு என்று சொல்லுகின்ற பொழுது வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா? ஆகவே கனவுகள் என்பது வேறுபடும். எப்படி? கனவுகள் என்பது வேறுபடும். ஆனால் அதனுடைய செயல்பாடுகளின் வேறு விதமாக இருக்கும். அந்த ரூட், அந்த வேறு இருக்கு இல்லையா, அது வேறு விதமாக அமையும். ஆனால் கனவு என்பது வேதாகமத்தில் இயேசுவை காப்பாற்றி இருக்கிறது. நம்புறீங்களா? கனவு என்பது இயேசு பிரானை காப்பாற்றியது. தாய் தகப்பன் கூட தூக்கிட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்களை இயக்கியது எது? என்ன? கனவு. இப்போ புரியுதா? என்னடா இவர் வந்தார், கனவுன்ட்டே இருக்கார், நம்ம என்ன பெரிய கனவு காண போகிறோம், அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கனவு என்பது இயேசுவை காப்பாற்றிய ஒன்று. அதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கனவு கண்டீர்கள், கட்டினோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பல கனவுகள் பலன் தந்து இறைமகனை காப்பாற்றியது. இறைவனை அல்ல, இறைமகனை காப்பாற்றியது. 5 கனவுகள். 5 கனவுகளிலும் ஆண்டவரை அந்த கனவுகள் தாய் தகப்பன் மூலமாக காப்பாற்றியது. இத்தனைக்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார், தகப்பன் என்ற ஸ்தானத்திலே தக்க வைத்து கொண்டார். ஆனால் அதன் பிறகு அவர் பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எத்தனை தூரம் நடந்து செல்வது, கடந்து செல்வது, அந்த கழுதை எவ்வளவு தூரம் வேகமாக நடக்கும் யோசித்து பாருங்கள். அந்த நேரத்திலே அவருக்கு உதயமானதுதான் இந்த தேவதூதருடைய கனவாக அமைந்திருக்கிறது. அந்த கனவை அவர் நடைமுறைப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் கணவன் நடைமுறைப்படுத்துவோமா? ஒருத்தர் மேலே இங்க் அடிக்கிற மாதிரி கனவு காங்குறோம். பள்ளிக்கூடத்தில் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஏப்பா இவன் முதுகில் நிற்கும்போது சர்ன்னு அடிச்சுட்டு பேனாவை மூடி வச்சுக்கிருவோம். இப்போ அந்த பேனாவே காணோம். ரெனால்டுங்கிறான், அப்புறம் பேப்பருங்கிறான், என்னென்னமோ பேனா வந்துருச்சு. பேனாவை கண்டுபிடிச்சவர் யாரு? பேனாவை கண்டுபிடிச்சவர் யாரு? ருமேனியாவை சேர்ந்த ஒரு மாணவன். நான் இன்றைக்கு கொடுத்திருக்கிற கவிதையில் அது இருக்கிறது. அந்த வாட்ஸ்அப்பை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்பேன். ஏன்னா கவிதைனா காரண காரியமாக கொஞ்சம் இருக்கணும்ல. அந்த பேனாவை, ஃபவுண்டன் பேனா, அதை முதலாக கண்டுபிடித்தவர் ஒரு மாணவன், ருமேனியாவை சேர்ந்த மாணவன். அவனுடைய பெயர் கவிதையிலே காண்க, கேட்க. ஏன்னா மீதியை வெள்ளித்திரையில் காண்கன்னு போடுவான். அப்போ தான் போய் சினிமா பார்ப்பாங்கன்னு. இப்போ சொன்னால் தான், ஓ பேனா கண்டுபிடிச்ச ஒரு பேர் இந்த கவிஞர் சொல்லியிருக்காரு, இந்த ஆயர் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால் கேளுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் கவிதையில் கேட்பதற்குரிய சாராம்சம் இருக்கார். அன்பானவர்களே, அந்த 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 கனவுகள் எப்படிப்பட்ட கனவுகளாக இருக்கிறது? நாம் இதை தள்ளுபடி செய்து விடுவோம். கிறிஸ்து பிறந்த நாளில் இது போன்ற தகவல்களை நாம் கொடுப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. பெத்லகேம்போம், மாட்டு தொழுவோம்போம், கஷ்டப்பட்டு வந்தாரும்போம், கணக்கெடுத்தாரும்போம், அகஸ்தரானால் கட்டளை பிறந்ததும்போம். இப்போ பிரதமரால் கட்டளை வந்திருக்கு, ஒரே நாடு ஒரே அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு என்னத்தையோ பாராளுமன்றத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. இந்த கணக்கெடுக்கிற மெத்தடாலஜி அன்றைக்கே ஜீசஸ் அதில் ஈடுபட்ட ஒரு சூழ்நிலையாக அமைந்திருக்கிறது. இவங்க தாய் தகப்பன் பதிய போகிறாங்க. பதிய போகிற இடத்துல கணவன் மனைவி பதிய வேண்டியது மகனை சேர்த்து பதிய வேண்டிய நிலை வந்துருச்சு. அடுத்தடுத்து என்ன ஓட்டம்? என்ன ஓட்டம்? இவரை கொல்லுவதற்கான வகை. இவரை கொல்லுவதற்கான வகை செய்வதற்கு முன்பாக அது கடவுளால் உண்டானது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. என்னது? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல்னா என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது பெயர். இன்றைக்கு ஸ்கேன் வந்துருச்சு இல்லையா?
ஒரு ஆஸ்பத்திரியில் எழுதி போட்டிருக்காங்க, இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி ஆண் பெண் என்று பார்த்து சொல்ல இயலாது, இது அரசு உத்தரவுன்னு போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் ஸ்கேன் இல்லாமலே அந்த வயிற்றுக்குள்ள மரியாளுடைய கர்ப்பப்பையில் இருந்தது ஆண்மகன் என்று தெரிந்து அந்த பேரை இடுறாங்க. இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்க, அந்த ஸ்கேன் மெத்தடாலஜி ஜீசஸ் பிறப்பிலிருந்தே வந்துருச்சு. அப்போ அந்த குழந்தைய வந்து இவர் உலக ரட்சகர் அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? அவரை குறித்து சொல்லும்போது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். லேச சாம்பிளுக்கு ஒன்று சொல்லட்டா, ஆலோசனை கர்த்தா, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை காட்டு. சரி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொத்தெல்லாத்தையும் விற்று எல்லாருக்கும் ஏழை வாழை கொடுறாங்கிறார். அப்போ என்னன்னா, இயேசு அங்கேயே சமத்துவ கொள்கையை கொண்டு வர்றார். ஏழை என்று பணக்காரன் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் சமமாக பிரித்து கொடு என்ற பொது உடைமை சித்தாந்தத்தை பேசியவர் இயேசு. அடுத்து என்ன சொல்றாரு? வல்லமை உள்ள கடலை அதட்டுகிறாரா? இன்னைக்கு கடலை கண்டு நம்ம பயப்படுறோம். நிறைய உடல் கடலுக்குள்ள போயிடுச்சு, தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு, இறந்துட்டாங்க. ஆனால் கடலை அதட்டி தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இப்படி பல இடங்களிலே அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தால் நிறையா நம்ம எடுக்கலாம். அவரை குறித்து ஒவ்வொன்றும் அந்த பிறப்புக்கு முன்பாக சொல்லப்பட்டது எல்லாமே அவருடைய வாழ்நாளிலே நடைமுறைப்படுத்தியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் பிள்ளையை பெற்ற உடனே என் பிள்ளை கலெக்டர் ஆகும், என் பிள்ளை வந்து பெரிய பேங்க் மேனேஜர் ஆவான் அப்படின். கடைசியாக பார்த்தா எங்கே இருப்பான்னா, நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஐஸ் பெட்டி விற்றுட்டு இருப்பேன். எங்கள் வாத்தியார் சொன்னார், நீங்கள் ஐஸ் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, அந்த அந்த ஐஸ் வண்டி தள்ளி விற்கிறவனு நானும் ஒன்றா படித்தோம். இன்றைக்கி நான் வாத்தியாராக இருக்கேன், என் ஃப்ரெண்டு வெளியே ஐஸ் குச்சி விற்றுட்ருக்காண்டான்னு. பழனியில் உள்ள ஐடிஓ ஸ்கூலில் இது அவர் சொன்ன கதை. உண்மையில் அதுதான். நம்ம பல கனவுகள் காண்போம், ஆனால் தன்னுடைய மகனை உயர்த்த வேண்டும் என்ற கனவு கண்ட அவர்கள் பாதுகாக்க வேண்டும். உயர்வு என்பது அன்றைய நேரத்தில் அவர்களுக்கு தெரியாது, ஆனால் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற பெரும் பொறுப்பு அந்த தாய் தகப்பனுக்கு இருந்தது. அந்த தாய் தகப்பனுக்கு இருந்ததன் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கனவு, அந்த கனவுல முதல் தளமாக நாம் பார்ப்பது மத்தேயு 1:20. வாசியுங்கள். பார்த்தீங்களா? முதல்ல என்ன செய்யறான், அந்த கர்ப்பவதி ஆன பிறகு அந்த ஐயோ இதை நம்ம கட்டிக்கிட்டால் சமுதாயத்தில் நமக்கு இழுக்கு வருமே என்று கருதுகின்ற வேளையில் கனவில் தோன்றி அந்த கருவை காப்பாற்றுகின்ற முதல் கனவு. ஆகவே தான் நான் சொன்னேன், கனவு கைமேல் பலன் கொடுத்தது ஜீசஸ்க்கு. ஆகவே அந்த கருவை கலைக்கக்கூடிய நிர்பந்தத்தை உண்டாக்கினாலும் அல்லது அந்த மெத்தடாலஜி அன்னைக்கு இல்லாவிட்டாலும் இவனை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்த அந்த தகப்பனுக்கு, கணவனுக்கு என்ன கிடைத்தது? ஒரு கனவு கிடைக்கிறது. அது கடவுளால் உண்டானது, நீ அவளை தள்ளிவிடாதே. அப்போ அந்த கடவுளுக்கு ஒரு முகவரி வேணும் இல்லையா? இறைமைந்தன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ உலக பிரகாரமாக அவருடைய பிறப்பு வர வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு ஒரு இனிஷியல் கிடைக்கிறது. அந்த தகப்பன் நான் தான் என்று சொல்லி அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். ஆவி நிழலாடி அற்புதமாக பிறக்கக்கூடிய நிலை அங்கே வருகிறது. அடுத்து பாருங்கள், அப்போ அந்த நேரத்தில் அந்த பெண் அசிங்கப்படக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம் மட்டுமல்ல, இவருடைய விருப்பமும். அங்கே ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? தேவதூதன் இருந்து வந்து. நம்ம பிள்ளைக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணால் கூட நடக்காது. மச்சா போய் மாமனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணால் கூட நடக்காது. ஒரு டாக்டர் வெள்ளூரிலே இன்டர்வியூ நடக்குது. வெள்ளூரில் இன்டர்வியூ நடக்குது. இவர் இப்படியே உட்கார்ந்துருந்தார். உங்கள் போதருக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். இப்படியே உட்கார்ந்துருந்தார்.
அவங்க பூரா இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. வெள்ளூர் டாக்டர் இன்டர்வியூ நடக்குது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அது கேட்குறாங்க. இவரும் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். வாட்ஸ் ஃபாதர் நேம்? மை ஃபாதர் டாக்டர் தரியன். ஓ, யுவர் சன் இப்படின்னாரு. மகனுக்கு பரிந்துரைக்காத ஒரு மருத்துவர் நம்மிடையே இருந்தார். தரையில் தான் உட்காருவார். அவருடைய ஆஸ்பத்திரி தெரியுமா எங்கே இருக்கு? ஒட்டஞ்சத்திரத்தில் பக்கத்தில் கிறிஸ்தவ மருத்துவமனை நீங்கள் போகிறீங்கல்ல, அதுதாங்க அவருடைய ஆஸ்பத்திரி. தரையில் உட்காருவாருங்க. சர்ச்சில் வந்து ஒரு ஜிப்பா சட்டை போட்டுருப்பாரு. நம்ம காந்தி கிராம யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதில் துணைவேந்தராக இருந்தார். அவ்வளோ பெரிய ஆள். அவர் என்ன செய்யறாரு? மகனுக்கு பரிந்துரைக்கவில்லை, முன்கூட்டியே அந்த குழுவிடம் பேசி என் மகனை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்றும் சொல்லவில்லை. ஒரு கிறிஸ்தவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆனால் அந்த தந்தை தன் மகனை குறித்து கனவு காணவில்லை. அது அவன் கண்டுகொள்ளட்டும், அது அவனுடைய செயல் என்று அவர் பொறுப்பிலே விட்டுவிட்டார். அங்கே உள்ளவர்கள் சரியானபடி இன்டர்வியூ நடத்தினார்கள். அவர் அந்த மருத்துவமனையிலே அவருக்கு படிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைத்து இன்றைக்கு அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த அளவிற்கு அந்த கனவை சிலர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அது நடக்காது. சிலர் இவனுக்கு நான் பரிந்துரைக்க மாட்டேன், இவன் என்னை ஏமாத்திடுவான், என்னை பேரை கெட்ட பேர் ஆக்கிடுவான். நான் பழனி கல்லூரியில் படிக்கும்போது தினம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேசுவார் பிரின்சிபல். ஏன்னு சொல்லுங்க? எங்கள் அப்பாவுடைய கனவு நான் படித்து நல்லா வரணும்னு. வாரத்தில் ஒரு நாள் பிரின்சிபால் முன்னாடி எங்கள் அப்பா நின்று எக்ஸ்கியூஸ் கேட்பார். கேட்டை கலட்டி கொண்டு போய் பிரின்சிபால் ரூமில் போட்டுருவேன். காலேஜ் நடத்த விட மாட்டேன். இன்னைக்கு கடவுள் பாருங்க என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. நல்ல ஒரு ஊழியனா. மாணவ பருவத்தில் அதெல்லாம் இருந்தால்தான் மாணவன், இல்லை என்றால் வெறும் எவனோ. அது ஒரு காலகட்டம். அது ஒரு காலகட்டம். இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நம்ம உள்ளுக்குள்ளே என்னென்ன சேட்டை பண்ணுறோம் நமக்கு தான் தெரியும். 70 வயசுலேயும் சேட்டை பண்ணுறோம், 60 வயசுலேயும் பண்ணுறோம், 20 வயசுலேயும் பண்ணுறோம். சேட்டைகள் என்பது சில வெளிப்படை சேட்டை, ஒரு வயது. அந்த வயது வரம்பை கண்ட உடனே ரகசிய சேட்டைகள் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும். அப்போ எனக்கு என்னுடைய தந்தை, அவருக்கு ஒரு கனவு இருந்தது, என் மகனை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி. அவர் பிரின்சிபால் முன்னாடி போய் நான் நிற்க வச்சேன். வாரத்தில் ஒரு நாள் எங்கள் அப்பா போய் எனக்காக மன்னிப்பு கேட்பார். உங்கள் மகனை வச்சுக்கிறீங்களா, கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிம்பார். அப்புறம் நான் போய் என்ன சொன்னீங்க அப்படிம்பேன். ஒன்றுமே சொல்லலையே உங்கள் அப்பா கிட்டம்பார் பிரின்சிபால். அணுகுமுறைகள், பரிந்துரை, சிலருடைய கனவுகள் தவிடுபடியாகின்ற நிலை. ஆனால் இங்கே ஒரு கனவு என்ன? அந்த மனைவியை நாம் ஒதுக்கி விடுவோம். முறைப்படி சிஸ்டமேட்டிக்காக குழந்தை உருவாகாம இந்த தேவனுடைய அசைவாடுதலில் இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இதை ஒரு குறையாக சொல்வார்கள். எனக்கு எதற்கு இந்த வம்பு என்று சொல்லி முதல் கனவை அவர் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் கண்ட கனவு அங்கே வருது, ஓகே சொல்றார். கணவன் மனைவி என்ற ஒரு பரிமாணம் அந்த கனவிலே கிடைக்கிறது. அடுத்த கனவு வாசியுங்கள். 2:12. பாருங்க, இல்லைன்னா அங்கே என்ன நடந்திருக்கும்? குழந்தை கொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த கனவு என்ன செய்கிறது? கொலை செயலில் இருந்து இயேசுபிரானை காப்பாற்றுவதற்கு வழி சொல்லுகிற கனவாக அமைந்திருக்கிறது. இல்லைன்னா எங்கெங்க நம்ம ஜீசஸனுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுவோம்? யோசித்து பாருங்க. எங்கேயும் கொண்டாட முடியாது. என்னைக்கோ மறந்துருப்போம். அன்னைக்கே வெட்டி போட்டிருந்தானுங்கன்னா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லுங்கன்னா எல்லாம் வெட்டினாங்க. ஆனால் இவர் மட்டும் பலருடைய விருப்பப்படி காப்பாற்றப்பட்ட தேவன். அதற்கு இந்த கனவு காரணமாக இருந்தது. இந்த 2:12 ஒரு கனவு. இயேசு காப்பாற்றப்படுவர், இயேசு குழந்தை காப்பாற்றப்பட்டு தப்பி பிழைக்கின்ற ஒரு குழந்தையாக, தேவனுடைய விருப்பப்படி எழுகிற ஒரு குழந்தையாக, இந்த உலகத்தை ரட்சிக்கிற ஒரு குழந்தையாக அங்கே உருப்பெறுவதற்கு இந்த 2:12 கனவு ஒரு வாய்க்காலாக அமைகிறது. அடுத்து 2:13 வாசியுங்கள்.
பாருங்கள், எகிப்துக்கு போக சொல்றாங்க. அங்க போனால் குழந்தை காப்பாற்றப்படும் என்பது அந்த தேவதூதனுடைய ஒரு கனவாக அமைந்திருக்கிறது. அப்போ அந்த எகிப்துக்கு ஓடிப்போய் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எவ்வளவு தூரம் கடந்து வந்து அந்த நாட்டிலே அந்த அகஸ்துராயனுடைய கட்டளையை அடிபணிந்து அந்த சட்டத்தை ஏற்று அவர்கள் பெயர் பதிவுக்கு வருகிறார்கள், சென்சஸ் கணக்கு பதிவுறதுக்கு வருகிறார்கள். நாம் இன்னைக்கு என்ன செய்வோம்? எப்பா, நான் என்னால் வர முடியாது, என் பேரை நீயே சேர்த்துக்க. அதை கணக்கெடுக்கிற ஆசிரியர் டீச்சர் மரத்துக்கடியிலிருந்து உடனே எழுதிக்கிறாங்க. அன்றைக்கே ஒரு கர்ப்பிணி கழுதை மேல் ஏறி நடைபயணமாக சென்று தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார் என்று எவ்வளவு நியாயங்கள் இருந்திருக்கிறது. அந்த நாட்டிலே ஒரு கணக்கெடுப்பிலே ஒரு மெத்தடாலஜி. நான் ஒன்று சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை மறைத்துவிட்டு இந்துக்கள் என்று போட்டுக்கொண்டு அரசு சலுகைகள் வாங்குவதற்கும் அரசு வேலை வாய்ப்பிற்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்வது, கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை 3% இருக்கு. இன்னும் கிராமத்தில் நான் இருந்த பல பாஸ்டேட்டுகளில் பார்த்தா 90% இந்துக்கள்னு தான் போட்டிருக்கிறாங்க, ஆனால் கம்ப்ளீட்டாக கிறிஸ்தவர்கள். அப்போ சென்சஸ் கணக்கெடுப்பில், இந்தியாவில் கணக்கெடுப்பு உண்மையிலே நம்ம கிறிஸ்தவர் என்று எல்லாரும் போட்டால் நாம் தான் நம்பர் 1. நம்ம சுண்டு விரல் கிடையாதுங்க, நம்பர் தான், நம்ம சுண்டு விரல் தான் நம்பர் 1. நீங்கள் 1 2 எண்ணி பாருங்க, இப்படி கையை வைங்க, இப்படி வைங்க. நம்பர் 1 அது சுண்டு விரல். நாம சுண்டு விரல்ங்க, ஒத்துக்கிறேன், நான் தான் நம்பர் 1. ஆனால் என்னுடைய மக்கள், என்னுடைய திருச்சபையார் இந்த கணக்கெடுப்பிலே ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய சலுகைகளை அனுபவிப்பதற்காக கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்து என்று போட்டுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்திய அரசியலிலே, இந்திய பதிவிலே கிறிஸ்தவர்கள் 3% இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எண்ணிக்கை அதிகம். உண்மையை போட்டால் இது இந்து தேசம் அல்ல என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டு ஓடிப்போய் விடுவார்கள். ஆகவே மறைக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் கஷ்டப்பட்டு கால்நடையாக சென்று அப்புறம் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு அந்த கணக்கெடுப்பை முடித்துவிட்டு எகிப்துக்கு திரும்ப போகிற எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அன்னைக்கு என்ன பஸ் இருந்துச்சா, பைக் இருந்துச்சா, ட்ரெயின் இருந்துச்சா, விமானம் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் அந்த ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு எந்த அளவிற்கு அந்த தாய் தகப்பன் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு அவர்களுடைய கால்நடை எவ்வளவு என்று யோசித்து பாருங்கள். அடுத்து 2:13 வாசித்துட்டீங்களா? 2:19-20 வாசிங்கள். பாருங்க, பிள்ளையை கொல்லுவதற்கு வகை தேடியவர்கள் செத்து போயிட்டாங்க. உடனே திரும்ப என்ன செய்கிறார் அவரு? பிள்ளையை இஸ்ரேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடி கொண்டவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர் பார்த்து எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்படுகிறார். அந்த காணப்படுற இடத்தையும் சொல்றாங்க பாருங்க. நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போ. ஒருவேளை இவர் அந்த தூதன்கிட்ட கேட்டிருக்கலாம், சலிச்சிருக்கலாம். எப்படின்னா, இங்கே போ அங்கே போங்கிற ஏதாவது ஒரு இடத்த உருப்படியா சொல்லுப்பா, என்னப்பா நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்கவில்லை. அவர் சொல்லுவதை இவர் கேட்கிறார். இவர் சொல்லுவதை கேட்டதால் தான் இயேசு நமக்கு கிடைத்தார். அதே போல நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் சொல்லுவதை அவர்கள் கேட்க வேண்டும், அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். இணைந்து செயல்பட்டால் எதுவுமே பாதுகாக்கப்படும். ஆக தேவதூதனும் இந்த தாய் தகப்பனும் இணைந்து செயல்பட்டதால் இயேசுபிரான் நமக்கு கிடைத்திருக்கிறார். இல்லை என்றால் அவருடைய பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்ற வடிவிலே நாம் கொண்டாட முடியாது. ஆகவே இயேசு காப்பாற்றப்படுவதற்கு கனவுகள் காரணமாக அமைந்திருக்கிறது. கனவுகளை நீங்கள் எளிதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். கிறிஸ்தவர்கள் கனவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்னைக்கு காணுகிற நம்பிக்கை மோசமான நம்பிக்கை. கனவு, நான் அன்றைய அவர்களுடைய யோக்கியமான கனவை நான் சொல்லுகிறேன்.
அதுக்காக இன்னைக்கு காண்றதெல்லாம் அயோக்கியமான கனவு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. திடீர்னு மாட மாளிகை பக்கத்தில் படுத்துருக்க மாதிரி இருக்கும், நம்ம பெட்டில் படுத்துருக்க மாதிரி. டேய் அந்த இதை போடு, அந்த கார் எடு, 15 கார் இருக்கும், அதில் எந்த காரில் போகிற? நம்ம என்ன நேரு வீடா? அந்த பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு இடத்துல நேரு எந்த பக்கம் வர்றாரோ அங்கிட்டு கார் நிற்கும், அதில் ஏறிக்குவார். இதுதானே அவருடைய இது. அந்த குடும்பம் அப்படித்தானே இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு 10 தலைவாசல்னு வைங்க, 10 தலைவாசலையும் 10 கார் நிற்கும். இவர் நேரு பிரான் எந்த தலைவாசலுக்கு போகிறாரோ அந்த டிரைவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவார், மீதி 9 கார் பின்னாடி போகும். இது மாதிரி இங்கே எத்தனை மெத்தடாலஜி அணுகுமுறைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கனவு ஒரு நியாயப்பட்ட கனவாக ஒரு கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இயேசுபிரான் பிறந்தார் என்பதற்கு அந்த கனவுகள் அடையாளமாக அமைந்திருக்கிறது. நம்முடைய கனவுகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அவனை கொல்லணும், 2 பேரை குத்துன மாதிரி கனவு கண்டேம்மா, 2 பேரை கொன்ன மாதிரி கனவு கண்டேம்மா, அந்த ஜட்ஜை ஓங்கி அடித்த மாதிரி கனவு கண்டேம்மா. என்னென்ன கனவுகள் வித்தியாசமாக வருங்க. அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய கனவு இங்கே இருக்கிறது. கொல்ல வேண்டியவர் காப்பாற்றப்படுவதற்கு கனவு இங்கே கைமேல் பலன் கொடுத்ததாக அமைந்திருக்கிறது. இன்னொன்று வாசிங்க, 2:22. அடுத்து பாருங்கள், கடைசியா என்ன செய்யறாங்க? நாசரேத்துக்கு போறாங்க. அந்த நாசரேத்தில் போய் தஞ்சம் கொண்டதால் அவர் காப்பாற்றப்படுகிறார். ஆகவே தான் நசரேயன் சொல்லி அவருக்கு ஒரு பேர் வந்ததாக இங்கே வரலாறு சொல்லப்படும். ஆகவே கனவு என்பது ஒரு இயேசுபிரானுக்கு உண்மையிலே சாதகமாக இருந்ததால் தான் இன்றைக்கு இந்த அமர்வு, இத்தனை ஆலயங்கள். உலகம் முழுவது கிமு கிபி என்ற பிரிவுக்கு காரணம் அவர் பிறந்ததால், அவர் வளர்ந்ததால், அவரை வளர்த்த தாய் தகப்பன் அந்த சொப்பனத்தை நிறைவேற்றியதன் காரணமாக இவையெல்லாம் இன்றைக்கு நடந்து வரலாறு கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய வளர்ப்பை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது, இயேசுனுடைய பிறப்பை மிக எளிதாக எண்ணிவிடக்கூடாது. ஒரு மருத்துவர் ஒரு சிகிச்சை, மருத்துவர்னாலே சிகிச்சை தானே, என்ன பெரிய புதுமையாக சொல்லிட்டேன். புதுமைதான். உட்காந்துருக்காங்க, ஓடி வர்றாங்க, நிறை மாத கர்ப்பிணி, மாடு முட்டிருச்சு, ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு வயிற்றில் குத்திருச்சு, ஃபுல்லாக போகலை, கர்ப்பப்பையில் குத்தி குழந்தையுடைய கை வெளியே வந்துருச்சு. யோசித்து பாருங்கள், எப்படியெல்லாம் பிரசவம் நடக்கும். குடி சுற்றி பிறந்துட்டான், மாமனுக்கு தாய் மாமனுக்கு ஆகாதும்பாங்க. இப்படியெல்லாம் சில வரலாறுகள் இருக்கும். எங்கள் மாமா ஒருத்தர், ஜெயராஜ் மாமான்னு ஒருத்தர் கொடி சுற்றி பறந்துட்டார். யாருக்கு? எங்கள் அப்பாவுடைய அக்காவுக்கு. எங்கள் அப்பாவுக்கு அக்கா மகன் கொடி சுற்றி பறந்தவன் என்னை குன்றுவேன் பாரு. என்ன கொடின்னு என்னன்னே எனக்கு தெரியல. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சால் தேசிய கொடி, தாலி கொடி, அண்ணா கொடி இதுதான் தெரியும். அன்றைக்கி கொடி சுற்றி பிறந்தாராம், அதனால் தாய் மாமனுக்கு ஆகாதான். உங்கள் போதவருக்கும் அவர் மாமா தான். நான் சொல்கிறேன், ஜெயராஜ் சிரிக்கிறார். என்ன அப்படி ஒரு பிறப்பு இருக்குது. ஆனால் இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த அம்மா நடந்துட்டு போகும்போது ஒரு மாடு குத்தி கர்ப்பப்பையிலையும் ஓட்ட விழுந்து கை வெளியே வந்துடுது. அப்போ எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் இருக்கும் பாருங்க. அதை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த குழந்தையினுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. இது மாதிரி நீங்கள் அடுக்கிக் கொள்ளலாம். இயேசுனுடைய பிறப்புக்கு நடைமுறை அதிசயங்களை நீங்கள் பார்க்கலாம். தூக்கிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை கையை உள்ளே வச்சா கர்ப்பப்பைக்குள்ளே சரியாக போகுமா போகாதாங்கிறது அந்த மருத்துவருடைய ஒரு கேள்வி. இந்த மருத்துவர் ஒருத்தர் தான் மதுரைக்குள்ளேயே சிகரெட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் பிடிக்கிறவர். எப்படி? இதுவும் புதுமை தானே.
நான் யாரை சொல்ல வர்றேன்னு தெரியுதா? யார்? அதாவது அவரே அந்த தாயை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோன்னே அவருக்கே ஷாக். அங்கே இருந்த பிள்ளைகள்லாம், ஹெல்ப்புக்கு இருக்கிற நர்ஸுகள்லாம் ஒரே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த கையை உள்ளே தள்ள முடியலை. எப்படி தள்ளுறது? அது என்ன இரும்பா அல்ல குச்சியா அப்படி உள்ளே தள்ளுறதுக்கு? அல்லது என்ன பைப்பா அப்படி ஓங்கி தட்டினா உள்ளே போய் டக்குன்னு அதை ரூல் தடியா இப்படி தள்ளி விட்டால் அடுத்த மேஜையில் போய் நிற்கிறதுக்கு இல்லை. பிஞ்சு கை, உள்ளே தள்ளினால் ஒடிந்து விடும் என்று டாக்டர் அஞ்சும் கை, அந்த பிஞ்சு கை. அப்போது அந்த மருத்துவரெல்லாம் யோசிக்கிறாங்க, எப்படி செய்கிறது? அப்போ அறுத்து உள்ளே வைக்க முடியுமா? கர்ப்பப்பையை அறுத்து ஒரு கையை உள்ளே வச்சா அது என்னங்க? அது முடியாது. அப்போ யோசிக்கிறாரு. அப்போ அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க. வெயிட் பண்ணுறாங்க நர்ஸஸ் எல்லாம். இந்த சினிமாவில் பார்த்தா வெயிட் பண்ணும்போது டிக் 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 டிக்னு ஒரு சவுண்டு வரும். அடுத்த கதாநாயகன் என்ன செய்கிறான்னு தெரியாது. அதுக்காக வேண்டி அந்த மியூசிக் டைரக்டர் ஒரு ஓசையை போடுவார். இவனுக்கு உட்காந்து பார்க்குறவங்க, என்னடா என்னமோ நடக்க போகுதுடா. அப்புறம் ஷூ நடக்கும், டக் 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 டக்குன்னு. அந்த மாதிரி சம்பவம் அந்த மருத்துவமனைக்குள்ளே ஆப்ரேஷன் தியேட்டரில் நடக்குது. இப்போ உடனே இவர் என்ன செய்கிறாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 சிகரெட்டை பற்ற வச்சுட்டார். 7வது சிகரெட்டில் அப்படியே மெய் மறந்து உட்கார்றாரு. அவர் கையை சுட்டுருது. கையை சுட்டோன்னே சிகரெட்டை கீழே போட்டுறாரு. படாருன்னு கீழே போட்டுறாரு. எஸ் ஸ்டார்ட், ஆப்ரேஷன் ஸ்டார்ட்டுங்கிறாரு. பிள்ளைகள்லாம் அலர்ட் ஆகி நிற்கிறாங்க. இவர் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு பக்கத்தில் வர்றாரு. பூன்னு ஊதுறாரு. அந்த கையில் வைக்கிறாரு. சூடு தாங்காமல் குழந்தை கையை உள்ளே இழுத்துக்கிடுச்சு. என்ன மெத்தடுங்க? குழந்தை எப்படியெல்லாம் பிறக்குது பாருங்க. கனவுகளில் பிறந்தது இயேசு, சிகரெட்டால் பிறந்தது ஒரு குழந்தை. இதை நம்புவீங்களா? புகழகிரிகிட்ட போய் கேளுங்க, அவரு இறந்துட்டாரு. அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, வடமலையான், அவர் தாங்க இதை செஞ்சாரு. 12 தடவை ஆப்ரேஷனில் மட்டும் ஃபெயில் ஆனார். இதே மருத்துவக் கல்லூரியில் 12 முறை ஃபெயில் ஆனார். ஆனால் ஒரு சிகரெட்டை ஆப்ரேஷனில் செய்யலாம், பயன்படுத்தலான்னு சொல்லி அந்த செக்ஷன், அந்த பிஜி, அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லி கொடுத்தாரா? சொல்லிக் கொடுக்கலைங்க. சொல்லிக் கொடுக்காமலே சில கற்றுக்கொள்ளுகிற அனுபவ பாடங்கள் நமக்கு அதிகம் உண்டு. ஆனால் இவர்கள் அந்த அனுபவ பாடத்தை தேவதூதன் மூலமாக கற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த ஆபரேஷனில் கனவு என்பது கத்தியானது, இயேசுனுடைய தந்தை என்பது புத்தியானது. இந்த கத்தியும் புத்தியும் சேர்ந்துதான் இயேசு பிறப்பை நாம் காண முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதனால தான் வடமலையான் ஆஸ்பத்திரி அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையாக வந்தது. இது நமக்கு எதிரே இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் யாரும் எண்ணி பார்க்கறது இல்லை. என்ன மாதிரி ஆளுங்க அப்படியே பேசிட்டு செய்தியை கொடுத்துட்டு அப்படியே இணைச்சு கூடால அப்படியே சொல்லிக்கிட்டே போகணும். ஆனால் இந்த பிறப்பு ஒரு புதுமையான பிறப்பு. ஏனென்றால் அனுபவம் இல்லாத ஒரு பிறப்பு. அனுபவம்னா என்ன? கணவன் மனைவி என்ற அனுபவம் இல்லாத ஒரு பிறப்பு. ஆனால் அது பாதுகாக்கப்படுவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட சில வழிமுறைகள் இருக்கிறது அல்லவா? ரணவேதனை. இங்க போ, அங்க போ, அங்க போ, நீ நாசரேத்துக்கு போ. சரி, இவருக்கு அந்த பட்டை வேணுமா? நாசரேத்துக்கு போய் தான் நசரேன ஆகிய கிறிஸ்துன்னு அவங்க அப்பா அம்மா தூக்கிட்டு போனாங்க, அவர் போகலை. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி? நான் பிருந்தாவனம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா சின்ன குழந்தைகள் தூக்கிட்டு போயிருக்கணும். நான் எப்படி பார்த்துருக்க முடியும்? யோசிங்க. அந்த மாதிரியான சில அனுபவங்கள் கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஆனால் அவருடைய தாய் தகப்பன் மூலமாக அது இருந்தது. ஆகவே பிறப்பு என்பது ஒரு கடினம். அந்த பிறப்புக்கு முன்பாக அந்த கருவை காப்பாற்றுவது என்பது மிக மிக சிரமம். அதை இந்த கனவுகள் காப்பாற்றியது. நம்முடைய வாழ்க்கையிலே கனவு எப்படி இருக்க வேண்டும்? சில நியாயப்பட்ட கனவுகளாக இருக்க வேண்டும். அநியாயம் என்பது கூடாது. அந்த அநியாயத்தை விட்டுவிட வேண்டுமென்றால் நியாயமான சிந்தனை இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் கனவு கனவு என்பதை அல்லாமல் சில சிந்தனைகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கனவை நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிந்தனை என்ன? நான் இதை கண்டுபிடிப்பேன், அதை கண்டுபிடிப்பேன். இந்த டிக்கெட் போடுறாங்கல்ல, தோளில் போட்டு டிக்கெட் போடுறாங்கல்ல கண்டக்டர், அதை யாருங்க கண்டுபிடிச்சா? மன்மோகன் சிங் இருக்கும்போது ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு பிரதமர். என்னன்னா, நம்ம ஆர்எஸ் போடுவோம் ரூபாய்க்கு. எப்படி போடுவோம்? 100 ரூபாய்க்கு ஆர்எஸ் அப்படின்னு போடுவோம். அப்போ அது இங்கிலீஷ் வார்த்தை. அப்போ என்ன செஞ்சார்? ரூபாய்னு போடுறதுக்கு, இந்திய ரூபாயை போடுவதற்கு ஒரு பொது சின்னம் வேண்டும் அப்படிங்கிறார்.
அவர் மன்மோகன் சிங் அறிவிக்கிறார், ஒரு இளைஞன் தான் அந்த சின்னத்தை கண்டுபிடித்தான். எப்படி? இந்த அருவா மாதிரி போட்டு மேலே 2 கோடு வருது பார்த்தீங்களா ரூபாய்க்கு, அதை அவன் தான் கண்டுபிடிச்சான். மன்மோகன் சிங் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்முடைய கண்டுபிடிப்புகள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் இறைமகனை காப்பாற்றுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்டது கனவு. தேவன் கையாண்ட முறை கனவு மூலமாக காப்பாற்றப்படுகிற ஒரு தெய்வீக குழந்தை. நம்முடைய வாழ்க்கையில சில ஆப்ஷன்களையும் நாம் கண்டுபிடிக்கணும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்தில் எதையாவது ஒன்று ஒரு வரலாற்று பதிவை நாம் செய்ய வேண்டும். இயேசு வரலாற்றை பதிந்தார் என்றல்ல, அவரை நாம் பதிந்து கொண்டு. சிலருக்கு சிலரை பிடிக்கும், சிலரை சிலர் பிடித்து வைத்திருப்பார்கள். வார்த்தை வித்தியாசம் தெரியுதா? இயேசு நமக்கு பிடிக்கும், ஏனென்றால் அவர் நம்மை பிடித்து வைத்திருக்கிறார். உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கைகளிலே நாம் வரையப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ என் படம் எங்கே இருக்குது? இந்த ஓரத்தில் இருக்கா? இது என்ன என் மூக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட போய் கேட்கக்கூடாது. இது நம்பிக்கை. இது என்னது? ஒரு நம்பிக்கை. உன்னை நான் உள்ளத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா பொழந்து காட்டுறான்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒரு மிகைப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, அன்புக்கு மிகைப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இயேசு பிரானை என்ன செய்கிறார்கள்? வரைகிறார்கள். எப்படி வரைகிறார்கள்? இயேசுநாதர் எப்படி வரைகிறாங்க? நீங்கள் யோசிங்க. எப்படி வரைகிறாங்க? பெயிண்ட் எடுத்து அப்படியே வச்சு ஆர்ட் பண்ணி அப்படி வரைகிறாங்களா? ஏங்க, உலகத்திலே ஒரு புதுமையான படம் என்ன தெரியுமா? நம்ப முடியாத படம். ஹார்ட் வெளியே இருக்கும். ஹார்ட் வெளியே இருக்கிற மாதிரி போட்டோ எங்கேயாவது இருக்கா? ஒரு குழந்தைக்கு இருந்தது. இந்த குழந்தைக்கு இதயம் வெளியே இருக்கிறது, காப்பாற்றப்படுமா என்னன்னு போட்டோ வந்துச்சா இல்லையா? இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறோம்? நம்ம ஒரு இயங்குறோம். நம்ம வேலைக்கு போகிறோம், வர்றோம், இயங்குறோம், சம்பளம் வாங்குகிறோம், அடுத்த ஒரு வீடு கட்டுறோம், கொஞ்சம் சொத்து சேர்க்குறோம், இப்படியா நம்ம போயிடுது. பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பிள்ளைகளுக்கு சோறாக்கி போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சில சிந்தனைகளுக்கு சீக்கிரமாக வருகிற தகவல்களை உள்வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அவன்தான் அறிவாளி. முதலிலே இருப்பது படிப்பாளி. என்னது? படிப்பாளி. சாக்ரட்டிஸ் எங்கெங்க படித்தார்? சாக்ரட்டிஸ் புத்தகம் எழுதியிருக்காரா? எந்த பள்ளிகளாவது படித்தாரா? அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அலெக்சாண்டர் என்ன சொன்னார்? என்னத்தையோ சொன்னார். ஒரே குடையின் கீழ் உலகத்தை ஆள்வேன். என்னை உலகிற்கு தந்தவர் என் தாய் தகப்பன், என்னை உலகம் அறியும்படி செய்தவர் என்னுடைய ஆசிரியர்னார். அதாங்க அலெக்சாண்டரு. அதுபோல் நாம் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு 1008 அறிவுரை சொன்னாலும் அந்த சில தகவல்களை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னென்னா, இயேசுசாமிக்கு இதயம், இந்த உலக படங்களிலே அதிசயமான படம் என்னென்னா, ஹார்ட் வெளியே இருக்கிறது. ஹார்ட் வெளியே இருக்கா? இந்த நம்புகிற படமா அது? சொல்லுங்க, ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்க, நான் ஒரு கிறிஸ்தவ போதகர், நீங்கள் ஒரு கிறிஸ்தவ திருச்சபையார். இந்த கேள்வியை நான் வீதியில் நின்று நான் கேட்க முடியும்? ஏதென்ஸ் நகர மக்களே, இளைஞர்களே, ஏன் எதற்கு என்று சிந்தின்னு சாக்ரட்டிஸ் சொன்னானே, அது மாதிரி நான் வீதியில் நின்று பேசுகிறேன்? நமக்குள்ள தான் நாங்கள் பேசிக்கிறேன். தாய் தகப்பன், பிள்ளைங்க, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ என்னென்னா, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை எல்லோரும் நம்ம ஒத்துக்கிறோமா? மற்ற படம் இருக்குது. சிலுவையில் அரைஞ்ச மாதிரி இருக்குது, கையை காட்டின மாதிரி இருக்குது, காலை காட்டின மாதிரி இருக்குது, கதவை தட்டுற மாதிரி இருக்குது, அதெல்லாம் நிஜம். ஆனால் ஹார்ட் வெளியே இருக்கிற மாதிரி படம் நிஜமா? இல்லை. வார்னர் ஷல்மா அப்படிங்கிறவர் அந்த படத்தை வரைஞ்சார். அந்த ஆள் வரைஞ்சு பெரிய குழப்பத்தையே ஓவியத்துறையில் உண்டாக்கிட்டு போயிட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு கிடைத்த படம் இன்றைக்கு கனவு. அந்த படத்தின் வாயிலாக நிஜமாக படம் பேசாது, ஆனால் இயேசு என்ற குழந்தை படம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்வோம், பிறரை வாழ்விப்பதற்காகவே வாழ்வோம். இயேசு பிறந்தார். 2024 ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறோம்.
நாமும் பேசப்படுகின்றவர்களாக வாழ வேண்டும், பிறரை வாழ்விப்பதற்கு வழிவகையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் இந்த ஆலயம் எழுப்பப்பட்ட புதிய தகவலான இன்றைய நாளினுடைய செய்தியும் அந்த வாழ்த்தையும் சொல்லி இந்த கட்டிய முன்னோர்களையும் அதுக்கு கொட்டி கொடுத்த நன்கொடையாளர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். எனக்கு இந்த நல்வாய்ப்பை கொடுத்த நம்முடைய குருசேகர தலைவர் ஐயா அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற ஆலய முன்னோடிகளுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் யாருக்கும் காசுக்கில்லை, இலவசம். நீங்கள் வேணுங்கிறவங்க இங்கே வைக்கிறேன், அங்கே இருக்கு, எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் ஆயர் மீதி இருந்தாலும் நாளை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கிறிஸ்துக்களன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் நன்றிந்த இருதயத்தோடு எவ்விதமாய் இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு ஒரு கனவு இருந்ததோ அதுபோல கிறிஸ்து பிறப்பின் கனவும் அது நிறைவடைந்து அது வரலாற்றை உருவாக்கினது என்று நாம் அறிந்த விதமாய் இந்த ஆலயம் உருவாகும்படியாக நம்முடைய முன்னோர்கள் கண்ட கனவு இன்று அது நிறைவேறி நாம் அமர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வதும் அன்பிலும் ஐக்கியத்திலும் அர்ப்பணிப்பிலும் நாம் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்ற ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்து கொடுத்த அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான ஐயா அவர்கள் சமுதாய சிந்தனைகள் மிக்கவர். சமுதாய விடுதலை கருத்துக்களை இறையியலோடு கிறிஸ்துவின் சிந்தனைகளோடு அநேக கவிதை நூல்கள் வழியாக வெளியிட்டு அதற்கு கவியருவி செம்மல் என்கின்ற ஒரு நல்ல ஒரு பட்டத்தையும் அவர்கள் கவிஞர்கள் வகையிலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டு அநேக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் யாருக்கும் தெரியாத வகையிலே உதவி செய்து வந்து கொண்டிருக்கின்றவர்கள். இன்றைய நாளிலும் நம்ம மத்தியிலே வந்து கடவுளுடைய வார்த்தையை இந்த நாளிலே பகிர்ந்து கொண்டு இந்த ஆலயம் கனவு ஆலயமான நினைவாக இருக்கின்றது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி அது வாழ வைக்கின்ற ஆலயமாக, வாழுகின்ற ஆலயமாக இருக்கிறது என்று வாழ்த்து சொன்ன ஐயா அவர்களுக்கு நாம் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஐயாவுடைய சுகத்துக்காக, தொடர்ந்து அவருடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் கர்த்தர் தந்த இந்த ஆலயத்தின் நன்மைகளுக்காக கீர்த்தனைகளிலே பாடல் எண் 315 இயேசுவே திருச்சபை ஆலயத்தின் மூலைக்கல் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைத்து கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கீர்த்தனை எண் 315. ஐயாவுடைய புஸ்தகங்கள் இருக்கின்றது, நீங்கள் அதை ஆலய நிறைவில் பெற்று செல்லும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இலவசமாக இருக்கிறது. நீங்கள் பெற்று ஐயாவோடு அவருடைய தொடர்பு கொண்டு நீங்கள் தேவைப்படுமாயின் தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆக ஐயாவுக்காக குடும்பத்தாருக்காக ஜெபியுங்கள். நாம் நம்முடைய காணிக்கைகளை இந்த வேளையிலே படைப்போம். கீர்த்தனை எண் 315 இயேசுவே திருச்சபை ஆலயத்தின் மூலைக்கல் என்ற பாடல் பாடி நம்மை படைப்போம்.
ஆராதனை ஆயத்தம், பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்திட்டு கர்த்தரை பாடி அவரை கேட்கிறேன். பாலகனாய் வந்த இயேசு கிறிஸ்தவரிடமே சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்கள் அருகில் உள்ளவர்களோடு சமாதான வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் வழியாக உண்டே வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய திருப்பெயர் மகிமைக்கென்று அங்கீகரித்து உபயோகப்படுத்தும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள், உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் உடைய கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவர்களுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாய் அன்புகூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக்கொள்ளவரை தந்தொருளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தின் செலுத்தினம் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசு சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைகூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகி எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முதலியாளாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் வழியாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி
அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மையமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவருடைய திருப்பந்திக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவருக்கு முன்பதாய் நாம் செய்த மீறுதல்கள், பாவங்கள், நம்முடைய வாழ்வின் அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் அறிக்கை செய்வோம். அவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு, திரளான மீட்பு உண்டு என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அவருடைய திருப்பந்திக்கு நம்மை தகுதிப்படுத்த அவருடைய இரக்கத்திற்காய் நாம் யாவரும் இணைந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, உங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் கடவுளை அறவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேசையில் கீழ்விடும் துணி கீழும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் கடவுள் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற ரட்சணை உடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதுக்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. முதலாவது சிறுவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். பாலகனாய் வந்த இயேசு கிறிஸ்துவிடமே சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. 49ஆம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரம் ரத்தமாகிய ஞானாகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதியனாக நாளே மறுரூபமாக முடிய எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக உலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தந்தையாகிய இறைவனின் அன்பும் மைந்தனாகிய இயேசுவின் அருளும் தூய ஆவியானவர் கூட்டுறவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. நிறைப்பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று எல்லோருக்குமா உன்னத கத்தாதி கத்தரே என்ற பாடலை நாம் இணைந்து பாடி கடவுளை போற்றுவோம். பாமாலை எண் 261. வாழ்க வாழ்க
ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, நல்ல மன மகிழ்ச்சியான நாளிலே நீர் எங்களை இந்த ஸ்தலத்திலே நிற்கும்படியாக எங்களுடைய முன்னோர்கள் வழியாய் அவர்கள் கண்ட தரிசனங்கள் வழியாய் ஆண்டவருக்கென்று இந்த இல்லமானது ஆண்டவருடைய வழிநடத்தலை கண்டுகொள்ளவும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய தெய்வீக மகிமையை கண்டுகொள்ளவும், தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் கூடி எங்களுடைய ஐக்கியத்திலும் அன்பிலும் அர்ப்பணிப்பிலும் உம்முடைய சாட்சியை காத்து கொள்ளவும் கர்த்தர் இதொரு நாளிலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஆலயத்தை நீர் கிருபையாய் எங்களுக்கு தந்தீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் தொடர்ந்து உம்முடைய பிறப்பு எவ்விதமாக கனவிலே அநேக அதிசயங்களை உள்ளடக்கியதாக இந்த உலகின் மீட்புக்காக வந்ததோ அவ்விதமாக இந்த ஆலயம் அநேக மக்களுடைய வாழ்வின் கனவுகளை நினைமாக்குகின்ற இடமாக, எங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற இடமாக, எங்களுடைய வாழ்வின் சமாதானங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்கின்ற ஸ்தலமாக காணப்பட கர்த்தர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தின் கனவினால் கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயமானது உம்முடைய நாம மகிமை என்றும் காத்துக்கொள்ள, உம்முடைய சாட்சியாய் நிலைத்திருக்க, திருமணத்தின் ஆசீர்வாதத்திற்கென்று தங்களுடைய வாழ்வின் அர்ப்பணிப்புகளிலே இந்த ஆலயங்கள் செயல்பட்டு உங்களுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளிலும் செய்தியை சுமந்து வந்து உமது தாசருக்காக நன்றி சொல்லுகின்றோம். இன்னும் வல்லமையான கருவியாய் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க நீர் கருவியாய் பயன்படுத்த நாங்கள் மன்றாடுகிறோம். திருச்சபையின் குடும்பங்களை உடைய கரங்களிலே தாழ்த்துகின்றோம். உடைய பிறப்பினால் நீர் கொடுத்த பலனையும் மகிழ்ச்சியும் சமாதானங்களையும் இந்த ஆலயத்தின் வழியாய் தலைமுறை தலைமுறையாய் ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களும் இங்கே வந்து உம்முடைய திருச்சமூகத்திலே வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக. பகல் முழுவதும் பட்சமாய் பாதுகாத்த தேவன் இரவின் தீமைகளுக்கு எங்களை விலக்கி உம்முடைய கருத்தில் நல்ல நித்திரையை காணவும், வருகின்ற நாட்களிலே உம்முடைய பிறப்பின் நாளை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து கொண்டாடவும், உம்முடைய சாட்சியின் கருவிகளாய் நாங்கள் இந்த சமூகத்திலே காணப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.